இப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா தெருவுக்கு ஒரு நாய் இருக்கும். அது தெருவுக்கு ஒரு நாய் வந்து ஒரு 3வது தெருவில் இருக்கிறவங்க கூட பழக்கப்பட்ட ஆளா தெரியும். அதுக்கு வந்து பெரும்பாலும் என்னன்னா குலைக்குங்க, கடிக்காது, அது குலைக்காது. இப்போ என்னடானா தெருவுக்கு 20-30 நாய்ங்க இருக்குது, குலைக்குதுங்க, துரத்துதுங்க, பச்சிளம் குழந்தைங்க, சின்ன குழந்தைங்க, எதையுமே விட்டு வைக்க மாட்டேங்குதுங்க. வந்து இது ரொம்ப நம்ம பார்க்குறோம், இந்த காணொலியில் பார்க்குறோம், செய்தித்தாள்களை பார்க்குறோம். ரொம்ப பயங்கரமான மன வருத்தமான ஒரு விஷயமாக இருக்கிறது. இது பெருத்துக்கிட்டே போகுது. இப்போ நாங்கெல்லாம் சின்ன பசங்களாக இருக்கும்போது நகராட்சி வண்டி வரும், வந்து பேரூராட்சி நகராட்சி வண்டி வருஷத்துக்கு ஒரு 2 தடவை வந்து நாய்கள்லாம் கூட்டும் போய் காலி பண்ணிட்டு இது பண்ணாங்க. என்னன்னா இந்த பெருக்கம் அதிகமாகிடும். ஊருங்க சின்ன ஊருங்க, நாய்களோட பெருக்கம் அதிகமாயிட்டா அதனால் வந்து ரேபிஸ் மாதிரியான தொற்று வரத்தை தாண்டி தொல்லைகள் அதிகமாக இருக்கும் அப்படின்ற ஒரு விஷயம். அதுக்கப்புறம் வந்து ப்ளூ கிராஸ் அது மாதிரி இருந்தது. அப்புறம் விலங்கு ஆர்வலர்கள் வந்து அதெல்லாம் அதுவும் ஒரு உயிர் தான், கொல்லக்கூடாதுங்க, அதை விடுங்க அப்படின்னு. உண்மையாகவே நாய்கள் மீது ஒரு பெரும் பற்று மனிதர்களுக்கு எப்பவுமே உண்டு. காரணம் என்னன்னா நாய் நன்றி உள்ள ஒரு ஜீவன். அதை தாண்டி மனிதர்கள் கூட இயல்பா பழகக்கூடிய ஒரு விஷயம் வந்து நாய்க்கு மட்டும்தாங்க.